சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். பைரவியை அழிக்க வேண்டாம், அவளை தற்போது சிறுவாச்சூர் போக விடாமல் தடுக்க வேண்டும். உன் சித்தி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா? ஆமா. ஏன் அம்மா சொன்னாங்களா? ஆமா. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி அம்மா தெரியுறாங்க? அது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரம் எனக்கும் கிடைக்காதா? உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? தெரியலமா. நான் பிறக்கும் போதே அந்த வரத்தோட தான் பிறந்தேன். அந்த வரம் எனக்கு இருந்துச்சுன்னா நானும் என் அம்மாவை பார்த்திருப்பேன்ல. விவரம் தெரிஞ்சு நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்ல, போட்டோல தான் பார்த்திருக்கேன். நான் செத்து போனா எங்க அம்மாவை பார்க்கலாம்ல? அகிலா, அப்படிலாம் பேசாதடா. பைரவி, அகிலா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பைரவி, இப்படியே என் குழந்தைய விட்டுட்டு போயிடாத. இவ நல்லபடியா வளர்ந்து ஆளாகணும். நான் வாழாத வாழ்க்கைய என் குழந்தை நல்லபடியா வாழணும். எனக்கு அந்த உதவியை பண்ண பைரவி. அகிலாவோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். இல்ல, என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. அப்படியே அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் அது நிரந்தர தீர்வு ஆகாது. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. எனக்காக உதவி பண்ண பைரவி, பிளீஸ். நான் புரிய வைக்கிறேன்னு சொன்னது நேர்ல போய் சொல்லி புரிய வைக்கிறது இல்ல. நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா அகிலாவோட சித்தி திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகிலாவோட சித்தியே உண்மையை ஒத்துக்கணும். அப்பதான் இவ அப்பா இவளை புரிஞ்சுப்பாரு. இனிமே அகிலா மேல கைய வச்சா அது நமக்கு ஆபத்துன்னு அவ உணரணும். அதுக்கு வழி போலீஸ் ஸ்டேஷன். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிப்பாங்க. அப்பதான் அகிலாவோட சித்தியும் திருந்துவாங்க. அகிலாவுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அகிலா, நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உன் சித்தி பண்ண எல்லா கொடுமைகளையும் சொல்றீ. சொன்னா என்ன நடக்கும்? உன் பிரச்சனையெல்லாம் தீரும். நிஜமாவா? நிஜமாமா? என் சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டா? அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க. நான் கொடுமைப்படுத்தவும் விட மாட்டேன். அப்படின்னா நான் சொல்றேன். ஜக்கம்மா, வெற்றி காற்று என் பக்கம் வீச ஆரம்பித்து விட்டது. என் தவம் எனக்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. நன்றி ஜக்கம்மா, நன்றி. வணங்குகிறேன் குருதேவா. உனக்கு ஒரு அருமையான வேலை காத்திருக்கிறது. கூறுங்கள் குருதேவா, தங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறேன். பைரவியை அழிக்க வேண்டாம், அவளை தற்போது சிறுவாச்சூர் போக விடாமல் தடுக்க வேண்டும். அது மட்டும்தான் இப்பொழுது உன்னுடைய வேலை. குருதேவா, அவசரப்படாதே. தடுப்பதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு சொல்கிறேன். பார்வதி என்கின்ற ஆவிக்கு பைரவி உதவி செய்வதாக உறுதி அளித்திருக்கிறான். பார்வதி கேட்ட உதவியை செய்து முடிக்காமல் அவள் சிறுவாச்சூர் போக முடியாது. ஆகவே பார்வதிக்கான உதவியை பைரவி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். புரிகிறது குருதேவா. வெற்றி செய்திக்காக காத்திருக்கிறேன். அகிலா,
பயமா இருக்குக்கா. இங்க பாரு அகிலா, அக்கா கூப்பிடுறேன்ல. வா. அக்கா பயமா இருக்குக்கா. ஒன்னும் பயப்படாத, வா என் கூட. அக்கா என்னம்மா? பயமா இருக்குக்கா. பயப்படாத, ஒன்னும் ஆகாது. பாத்தியா பைரவி, என் பொண்ணு எப்படி பயப்படுறான்னு? நான் தான் இருக்கேன்ல, நீ பயப்பட வேண்டாம். வா. சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், இருக்காருங்களா? இருக்காரு. ஏன் அங்கேயே நிக்கிற? வா அகிலா. என்னாச்சு? அகிலா, என்னம்மா? ஒன்னும் ஆகாது, பைரவி அக்கா இருக்கேன்ல. வா. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. அகிலா உட்காரு. சார், ஏன் நிக்கிற? வா உட்காரு. சொல்லுமா. சார், என் பேரு பைரவி. நான் இங்க வளசரவாக்கத்துல ஒரு ஆன்டிக் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு பேர் அகிலா. நான் இப்போ இந்த பொண்ணு விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட்? சின்ன பொண்ணு இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் சார்? கண்டிப்பா. நீங்க சொல்றத வச்சோ நான் கேள்விப்படுறத வச்சோ நிச்சயமா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட இந்த பொண்ணு சொல்றத வச்சு தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சோ இந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். தாராளமா கேளுங்க சார். ஓகே. உன் பேர் என்னம்மா? அகிலா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? அகிலா சொல்லுமா. பயப்படாதம்மா. உங்க சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? அகிலா, அங்கிள் கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அகிலா, உண்மையை சொல்லு. அப்பதானே உன் சித்தி எவ்வளவு கொடுமைக்காரின்னு தெரியும். சொல்லுமா. சொல்லுமா, கேக்குறாங்கல்ல. நீ எதுக்காக காட்டுக்குள்ள ஓடுன? அகிலா சொல்லுமா. அகிலா, நடந்த சம்பவத்தை சொல்லு. நீ எதுக்காக காட்டுக்குள்ள ஓடுன? அகிலா. உங்க சித்தி என்ன கொடுமைப்படுத்தினாங்க? என் சித்தி என்னை எந்த கொடுமையும் படுத்தல. வீணா என் சித்தி மேல பழி சுமத்தாதீங்க. அகிலா என்ன? அகிலா, என்னாச்சுமா உனக்கு? உண்மையை சொல்லு. என் சித்தி எதுவுமே பண்ணாம என்ன சொல்றது?
அகிலா வீட்ல சும்மா உட்காந்துட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து சொல்லுன்னா என்ன சொல்றது? உண்மையை சொல்லு அகிலா. இதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். என்ன கொஞ்ச நேரம் காணோம்னா என் சித்தி பதறிடுவாங்க. நான் வரேன். அகிலா அகிலா அகிலா, பைரவி அவ போற, அவளை கூப்பிட. பைரவி, அவளை கூப்பிடு பைரவி. என்னம்மா விளையாடுறியா? உனக்கு பொழுது போடலைன்னா அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இல்ல சார், நடந்தது வேற. இந்த பொண்ணு ஏன் இப்படி திடீர்னு மாத்தி பேசுறான்னு எனக்கு புரியல. பெரிய பொண்ணா இருந்தாலாவது மாத்தி பேசுறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம். இது குழந்தை, பொய்யெல்லாம் சொல்லாது. சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா நிறுத்தமா. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க. சும்மா என் வேலைக்கு மீறினா ஓ மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கிளம்பு. சார் நான் சொல்றது வா போலாம், வா கிளம்புமான்னு சொல்றேன். வா பைரவி, போலாம் பைரவி, வா போலாம், வா. சாரி சார். அகிலா, என்னாச்சுமா உனக்கு? என் சித்தி கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு வாழ பிடிக்கலன்னு நீ தானே சொல்லி அழுத. அப்புறம் ஏன் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மாத்தி சொன்ன? ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியணுமா? ஆமா. அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறியா? அது உன்னால முடியாது. ஏய் அகிலா, என்னாச்சு உனக்கு? உன் பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு. இனிமே அப்படித்தான். இனிமே அப்படித்தானா? ஆமா, நீ என்ன சொல்றியோ அதை மாத்தி சொல்லுவேன். என்ன செய்றியோ அதை எதிர்த்து செய்வேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை காப்பாத்துறதுக்காக சிறுவாச்சூர் கூட போகாம பைரவி உனக்காக உதவி செய்ய வந்திருக்காங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? பைரவி சிறுவாச்சூர் போக கூடாதுங்கிறதுக்காகத்தானே இந்த விளையாட்டையே ஆரம்பிச்சிருக்க. இது பாரு அகிலா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி திடீர்னு பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உன் அம்மா உன்னை காப்பாத்தணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு வெளிச்சத்துக்கு போக வேண்டாமா? அவங்க வெளிச்சத்துக்கு போனா என்ன, போகாம இருந்தா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்போ பழையபடி நீ உன் சித்திக்கிட்ட போய் கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறியா? அவ சுண்டு கூட என் வெளிப்படாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. என் குழந்தைக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் இப்படி சுக்குநூறா போட்டு உடைச்சிட்டு போறாளே பைரவி. இதாவா அகிலாவா பேசல. சம்திங் ராங். ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாதான் சால்வ் பண்ண முடியும். எனக்கு அதுக்கு நேரமும் இல்ல. நான் அர்ஜென்ட்டா இப்ப சிறுவாச்சூருக்கு போயே ஆகணும். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அகிலா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். சரியா? சரி பைரவி, நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். என் குழந்தையை காப்பாத்தி கொடு. பார்வதி, அழாத. நான் சிறுவாச்சூர்ல இருந்து திரும்பி வந்ததும் அகிலாவோட பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். அகிலா, பிரச்சனைய தள்ளி போட்டுட்டு சிறுவாச்சூர் போறியா? உன்னை போக விட மாட்டேன். போற வேகத்திலேயே
உன்னை எப்படி திரும்பி வர வைக்கிறேன்னு பாரு.